வணக்கம் நண்பர்களே. நம்ம டெய்லி சீரிஸில் முக்கியமான 20 ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, when was பாபர் invaded இந்தியா? பாபர் இந்தியாவை எப்போ வந்து இன்வைட் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டோம்னா 1524. இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் சீரீஸில் பார்த்துருக்கோம். நேற்றுக்கான சீரீஸ் வீடியோவில் பாபர் இந்தியாவுக்குள்ளே இன்வைட் பண்ணும்போது விஜயநகர எம்பையரோட ரூலர் யாருன்னு கேட்டிருக்கோம். இந்த கொஷின் பார்த்தோம்னா பாபர் எந்த வருஷம் வந்து இந்தியாவுக்குள்ளே வராரு அப்படிங்கிறது. அண்ட் இந்தியாவுக்குள்ளே பாபர் வரத்துக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, அவரை வந்து போர் பண்ண சொல்லி ஒருத்தங்க கூப்பிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா லோதி. அந்த டைமில் லோதி டைனாஸ்டியில் ஒரு ரிபல் குரூப் இருந்துச்சு. அந்த ரிபல் குரூப் மூலிமா தௌலத் கான் லோடி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பாபரை வந்து இந்தியாவை இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. தௌலத் கான் லோடி. அப்போ லோடி டைனாஸ்டியோட கிங்காக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடி தான் வந்து அப்போ இருந்த லோடி டைனாஸ்டியோட கிங். அண்ட் இந்த இன்வேஷனுக்கு அப்புறம் தான் வந்து முகல் சாம்ராஜ்யத்தோட தொடக்கமாக அமைது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் லொக்கேட்டட் அட் விச் பிளேஸ்? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ், போபால், மத்திய பிரதேஷில் இருக்கு. விச் லிவிங் செல் இன் பிளான்ஸ் ப்ரொவைட் டென்சைல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்? ஸோ டென்சைல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே வந்து அந்த பிளான்ட்டோட உறுதியையும் அதோட ஸ்ட்ராங்கான தன்மையும் தான் சொல்லுது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமாக அமைகிற ஒரு செல் டைப் என்னன்னு பார்த்தோம்னா கோலன் கைமா. The northern part of the west coast is known by which name? ஸோ இதுதான் சதர்ன் பார்ட். இதில் நார்த்தன் பார்ட் ஆஃப் த வெஸ்ட் கோஸ்ட் என்ன நேம்னு பார்த்தோம்னா கொன்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கொன்கன் கோஸ்ட். What about ministry in the event of the resignation or death of the prime minister? இப்போ ஆட்சியில் இருக்க பிரைம் மினிஸ்டர் வந்து இறந்துட்டாலோ இல்லை அவர் ரெசிக்னேஷனை வந்து சப்மிட் பண்ணாலோ அவருக்கு கீழே இருக்க மினிஸ்ட்ரி என்ன ஆகும்னு பார்த்தோம்னா டோட்டலாகவே வந்து டிசால்வ் ஆயிரும். ஸோ ஆஃப்டர் தட் அகைன் வந்து ஒரு நியூ மினிஸ்ட்ரி வந்து ஃபார்ம் ஆகும். விச் ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்? மகாராஷ்டிரா, குஜராத், அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேஷ்லேயும் ஃப்ளோ ஆகிற ரிவர் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து தப்பத்தி. ஸோ இந்த ரிவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெஸ்ட்வர்ட் ஃப்ளோயிங் ரிவர். இது எங்கே ஆரிஜினேட் ஆகுது? ஸோ இதோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தோம்னா சத்புரா ரேஞ்சில் தான் வந்து இது ஆரிஜினேட் ஆகுது. இது 3 ஸ்டேட்லேயும் ஃப்ளோ ஆகுது, மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ். Who is the author of the book Termites in the Trading System? So Termites in the Trading System இது வந்து ஒரு எக்கனாமிக் ரிலேட்டடான புக். இது எழுதுனது பத்ம விபூஷன் அவார்டு வாங்கின ஒரு எக்கனாமிஸ்ட் ஜெகதீஷ் பகவதி. Which part of the brain is center of thirst, hunger and sleep? ஸோ நம்மளோட பாடி பிஹேவியர் இல்லை ஹார்மோன் ரிலீஸ், தேவையான ஹார்மோன் ரிலீஸ், அப்புறம் நம்மளோட ரெகுலர் பாடி ஃபங்க்ஷன், பாடி டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு முக்கியமான பார்ட் பிரெயினில் எதுன்னு பார்த்தோம்னா அந்த ஹைப்போதாலமஸ். ஓகேங்களா? A judge of the High Court wanting to resign addresses his letter of resignation to whom? ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். அதே மாதிரி அவர் ரிசைன் பண்ணுறதுக்கு லெட்டரை சப்மிட் பண்ணார்னா அதுவும் வந்து பிரசிடென்ட்டுக்கு தான் சப்மிட் பண்ணுவார். ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் அவரோட அப்பாயின்மெண்ட் ஆகட்டும், ரெசிக்னேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து பிரசிடென்ட்டை சார்ந்தது. விச் ரிவர் பேசின் இஸ் கால்டு ரூர் ஆஃப் இந்தியான்னு நம்ம எந்த ரிவர் பேசினை கூப்பிடுன்னு பார்த்தோம்னா தாமோதர் ரிவர். இந்த தாமோதர் ரிவர் எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டூவில் தான் வந்து இந்த தாமோதர் ரிவர் ஆரிஜினேட் ஆகுது. During which ruler were Upanishads translated into Persian?
உபநிஷத்தை நம்ம பெர்ஷியன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்ப இருந்த மன்னர் யாருன்னு பார்த்தோம்னா ஷாஜகான், முகல் ரூலர் ஷாஜகான். Which was the first fort which the British constructed in India? So பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மூலிமா முதல்ல இந்தியாக்குள்ளார ஒரு கோட்டையை கட்டுறாங்க. இந்தியாவிலேயே அதுதான் அவங்களோட முதல் கோட்டை. இந்த கோட்டை எங்கே கட்டுறாங்கன்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் மாகாணத்தில் கட்டுறாங்க, இப்போ சென்னை. இந்த கோட்டையோட நேம் வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். இது எப்போ கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஓப்பனிங் டே என்னன்னு பார்த்தோம்னா 23rd April 1644. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இதுதான் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் முதல்ல கட்டின கோட்டை. அதனால தான் இதோட ஓப்பனிங் டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதோட ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்த்தோம்னா பிரான்சிஸ் டே. சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டோட ஆர்கிடெக்ட் பிரான்சிஸ் டே. From which fund is the pension of a high court judge is charged? So high court judge ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்குற பென்ஷன் வந்து நம்மளோட நிதியில இருந்து எந்த நிதியில இருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. Which metal is extracted by electrolytic reaction method? Electrolytic reaction method மூலமா எந்த மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்தோம்னா அலுமினியம். Which region in India received substantial rain during the winter month of January? ஜனவரியில கூட ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா எதுன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் அது பஞ்சாப் ரீஜியன்ல. At where the headquarter of East Indian Company located at the Bengal? ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஹெட்குவார்ட்டர் வந்து வெஸ்ட் பெங்கால் எங்கே இருந்துச்சு பார்த்தோம்னா ஃபோர்ட் வில்லியமில் தான் வந்து இருந்து அவங்க இயங்கிட்டு வந்தாங்க. ஃபோர்ட் வில்லியம் தான் வந்து பெங்காலில் இருந்த ஒரு முக்கியமான ஹெட்குவார்ட்டர் ஃபார் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஜேர்னலிஸ்ட் டே வாஸ் செலிப்ரேட்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆல் ஓவர் த கண்ட்ரி ஆன் விச் டேட்? ஸோ ஜேர்னலிசம் டே எப்போன்னு பார்த்தோம்னா 17th நவம்பர் தான் வந்து ஜேர்னலிஸ்ட் டே. இந்த டே எப்போ இருந்து கொண்டாடுறாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ இருந்து பார்த்தோம்னா 1984 இருந்து. Which city has the longest day in the month of June? இந்தியாவில் நம்மளோட ஜூன் மந்த் அப்போ எந்த சிட்டிக்கு வந்து அதிகமான லாங்கஸ்ட் டே இருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ லாங்கஸ்ட் டேனாலும் ஷார்ட்டஸ்ட் நைட் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்றே தான். ஓகேங்களா? ஜூன் மந்த்ல ஷார்ட்டஸ்ட் நைட் எந்த சிட்டிக்கு இருக்குன்னு கேட்டாலும் சரி, ஜூன் மந்த்ல லாங்கஸ்ட் டே எந்த சிட்டிக்கு இருக்குன்னு கேட்டாலும் சரி, ரெண்டுமே வந்து கொல்கத்தா. The value of which quantity remains same in all system of units? ஸோ எஸ்ஐ யூனிட்ஸ் ஆகட்டும் இல்லை வேற யூனிட்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிற வேல்யூ வந்து எப்பயுமே சேமாக தான் இருந்திருக்கு. In which industry is the maximum number of women employed in India? ஸோ உமன் அதிகமாக எம்ப்ளாய் பண்ணுற ஒரே இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா அது டீ இண்டஸ்ட்ரி தான். இந்த டீ இம்போர்ட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து யூஎஸ். இதுவே எக்ஸ்போர்ட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம இந்தியா கிடையாது, சைனா தான். செகண்டாக தான் நம்ம இந்தியா இருக்குது. அண்ட் அடுத்து ஸ்ரீலங்கா. ஓகே, டீ இம்போர்ட் பண்ணுறதுல முதல் கண்ட்ரி வந்து யூஎஸ், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல முதல் கண்ட்ரி சைனா, அதுக்கு அடுத்தது இந்தியா.